அல்ஜீரியாவுடைய சிங்கம் அப்துல் காதர் அல் ஜசாயிரி பத்தி தாங்க பார்க்க போறோம். இவங்க வந்து அப்துல் காதர் ஜசாயிரி வந்து நவீன இஸ்லாமிய வரலாற்றில மிகப்பெரிய ஒரு முஜாஹித், அரசியல்வாதி, அறிஞர் மற்றும் எதிர்ப்பு இயக்க தலைவர்கள்ல ஒருவர். லயன் ஆஃப் அல்ஜீரியா என்று இவங்கள சொல்லுவாங்க. இவங்க வந்து பிறப்பு 1808 இருந்து மரணம் 1883 வரையில. பிரெஞ்சு காலனித்துவத்தோட தொடக்கம் பார்த்தீங்கன்னா, 1830ல பிரான்ஸ் வந்து அல்ஜீரியாவை ஆக்கிரமிச்சுச்சு. அல்ஜீரியர்ஸுடைய நகரம் கைப்பற்றப்பட்டது. பழங்குடிகள் சிதறடிக்கப்பட்டாங்க. ஒற்றுமையான தலைமை அவங்க கிட்ட இல்ல. பிரெஞ்சு படைகள் நாட்ட முழுவதும் கைப்பற்றுச்சு. சொரண்டுறதுக்கு காலனித்துவம். இந்த சூழல்ல வெறும் 24 வயதுடைய அப்துல் காதர் முன்ன வந்தாங்க. 1832ல பல பழங்குடியினர் அவரை அமீராக தேர்ந்தெடுத்தாங்க. இஸ்லாமிய அரசை நிறுவுனாங்க. அவங்க வெறும் போராளி மட்டும் இல்லங்க. நீதிமன்றங்கள் அமைச்சாங்க, நிர்வாகத்தை உருவாக்குனாங்க, வரி அமைப்பை ஏற்படுத்தினாங்க, இராணுவத்தை ஒழுங்குபடுத்தினாங்க, கல்வி மையங்களை உருவாக்குனாங்க. அல்ஜீரியால ஒரு இஸ்லாமிய அரசுடைய அடித்தளத்தையே அவங்க அமைச்சாங்கன்னு சொல்லலாம். பிரெஞ்சு பேரரசுக்கு எதிரான ஜிஹாதை அவங்க செஞ்சாங்க. 1832லேருந்து 1847 வரை சுமார் 15 ஆண்டுகள் போராடினாங்க. அவங்களுடைய போர் யுக்தி, கொரில்லா வார்ஃபேர், கொரில்லா தாக்குதல்லாம் செஞ்சாங்க. திடீர் தாக்குதல்கள், வேகமான குதிரைப்படை இருந்தது. மலை பகுதிகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினாங்க. இன்று பல இராணுவ நிபுணர்கள் அவரது போர் யுக்திகளை ஆய்வு செஞ்சு படிக்கிறாங்கன்னா பாருங்க. பிரெஞ்சு படைகளுக்கு மரண அடி விழுந்தது. பல தடவை வந்து பிரெஞ்சு கோட்டைகள் தாக்கப்பட்டுச்சு, படைகள் தோற்கடிக்கப்பட்டுச்சு, ஆயிரக்கணக்கான வீரர்கள் இழக்கப்பட்டாங்க. பிரான்ஸ் ஒரு சிறிய எதிர்ப்பு இயக்கத்தை வந்து எதிர்பார்த்தது. ஆனால் அவங்க எதிர்கொண்டது இவர. பிரெஞ்சு படைகளோட கொடுமைகள் நெறைய இருந்தது. போரின் போது பிரெஞ்சு படைகள் கிராமத்தை எரிச்சாங்க, விவசாய நிலங்களை அழிச்சாங்க, பெண்கள், குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க, மக்கள் கட்டாய இடம்பெயர்வு செய்யப்பட்டாங்க. இன்னும் அல்ஜீரியா மக்கள் இத ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோ கொடுமையான சம்பவங்கள் நடந்தது. 1847ல பல பழங்குடிகள் சோர்ந்து போயிட்டாங்க. வளங்கள் குறைஞ்சிச்சு, மொராக்காவுடைய ஆதரவு குறைஞ்சிச்சு. இதனால் அப்துல் காதர் அவர்கள் சரணடைந்தாங்க. ஆனா அவங்க தோற்கடிக்கப்பட்ட வீரர் அல்ல. அவங்க உலகத்தின் மிகப்பெரிய பேரரசுகள்ல ஒன்றை 15 ஆண்டுகள் வந்து திக்கி முக்கி திணற வச்சாங்க. பிரெஞ்சுக்காரங்க அவருக்கு வாக்குறுதி அளித்தாங்க. ஆனா அத மீறி பிரான்ஸ்ல சிறையில அடைத்தாங்க. பல ஆண்டுகள் காவல்ல வச்சாங்க. எப்பவுமே காஃபிர்கள் என்ன செய்வாங்க? வாக்கு மீறிட்டே தான் இருப்பானுங்க. பின்னர் நெப்போலியன் 3 அவரை விடுதலை செஞ்சாரு. வந்து 1860ல சிரியாவுடைய தமாஸ்கஸ்ல முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே கலவரம் ஏற்பட்டுச்சு. பல கிறிஸ்தவர்களை கொல்ல முயன்றாங்க. அப்போது அப்துல் காதர் வந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவங்கள காப்பாத்துனாங்க. தன்னுடைய வீட்ல தங்க வச்சாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு குடுத்தாங்க. இதனால உலகம் முழுவதும் அவங்களுக்கு மரியாதை அதிகரிச்சது. எந்த அளவுக்குன்னா ஆபிரகாம் லிங்கன் கூட பாராட்டுனாரு. ஆபிரகாம் லிங்கன் வந்து அப்துல் காதருடைய இந்த மனிதநேய செயலால் மிகவும் கவரப்பட்டார். அவருக்கு அமெரிக்க அரசுடைய சார்பாக ஒரு சிறப்பு பரிசும் அனுப்பப்பட்டுச்சு. அமெரிக்கா அவரை வந்து மனித குலத்துடைய நண்பர் என்று மதிச்சுது. அந்த காலத்துல உலக தலைவர்கள் பலரும் அவரை பாராட்டினாங்க. ஆபிரகாம் லிங்கன்லேருந்து, நெப்போலியன் 3லேருந்து, ஐரோப்பிய அறிஞர்கள், அமெரிக்க செய்தித்தாள்கள் இப்ப எல்லாம் புகழ்ந்து தள்ளுச்சு. ஏன்னா, அவர் ஒரு வீரர், அறிஞர், நேர்மையான தலைவர், கைதிகளிடம் கூட நீதியாக நடந்தவர். பிரெஞ்சு ஜெனரல்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போரிட்ட மிக சிறந்த எதிரி அவங்க தான் சொல்லி குறிப்பிட்டாங்க. எதிரிகள் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த தலைவராக இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஈமானியம், அரசியலும் சேர்த்து இருந்தது. மதலும், அரசியலும் பிரியக்கூடாது என்பது அவங்க வாழ்க்கையா இருந்தது. அறிவும் ஜிஹாதும் இருந்தது. பழங்குடிகளை ஒன்றிணைத்தாங்க. உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு எதிராக நின்றாங்க. எதிரிகளிடம் கூட அநீதி செய்யல. எந்த அளவுக்கு இவங்க புகழ் பெற்றவங்கன்னா, அமெரிக்கால எல் காதர் என்ற ஒரு நகரம் இருக்கு. இது வந்து லோவா மாநிலத்தில அமைஞ்சிருக்கு. இந்த நகரத்துடைய பெயர் வந்து அமீர் அப்துல் காதர் ஜசாயிரி. அவங்களுடைய பெயர்லேருந்து வந்தது தான். எப்படி இந்த பெயர் அமெரிக்காலே இவரோட பேர் வச்சிருக்காங்கன்னா பாருங்க ஒரு ஊருக்கு. 1840கள்ல அமெரிக்க செய்தித்தாள்கள் அப்துல் காதருடைய பிரெஞ்சு காலனித்துவ எதிர்ப்பு போராட்டங்களை விரிவாக வெளியிட்டது. அவரது வீரமும், தலைமைத்துவமும் பல அமெரிக்கர்கள் கவரப்பட்டாங்க. 1846ல லோவா மாநிலத்தில புதிதாக உருவான ஒரு குடியிருப்புக்கு எல் காதர்ன்னு பேரே வச்சாங்கன்னா பாருங்க. இது அரபியில வந்து அல் காதர் என்ற பெயருடைய ஆங்கில வடிவங்க. அமெரிக்காவும், அல்ஜீரியாவுக்கும் நேரடி அரசியல் தொடர்பு அந்த காலத்துல இல்ல. இருந்த போதிலும், ஒரு முஸ்லிம் தலைவருடைய வீரத்தை மதித்து அவரது பெயரை ஒரு நகரத்துக்கு வச்சாங்கன்னா பாருங்க. இது அப்துல் காதருடைய புகழ் அல்ஜீரியாவை தாண்டி ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கும் சென்றடைந்தத காட்டுது. அவங்க உயிரோட இருந்த காலத்திலேயே வந்து அந்த நகரம் அவரது பெயரை பெற்றதுன்னா, எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. அவர் இறந்த பிறகு இல்ல. அவர் உலக புகழ் பெற்ற தலைவராக இருந்த காலத்திலேயே இந்த மரியாதை அவருக்கு வழங்கப்படுது.